ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். இப்போ பார்த்தீங்களா, என்னுடைய விளக்கு பார்த்தீங்களாக்கி எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இதை க்ளீன் பண்ணிடலாங்க. இனிமேல் பித்தளை பாத்திரம், நம்ம செம்பு பாத்திரம்லாம் தேய்க்கணும்னாக்கி மாங்குன்னு தேய்க்கவே வேண்டாங்க. நான் சொல்கிற இந்த ஐடியா படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் சால்ட் உப்பு எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துருக்கேன் 1 ஸ்பூனு. இப்போது ஒரு லெமன் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம விளக்கில் இருக்க எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அந்த திரியெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்குலையா நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேங்க. வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்களா நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இதை வந்து அந்த விளக்கில் இருக்க எண்ணெய், அப்புறமா அதில் இருக்க மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரிக்கெலாம் இருக்கிறதெல்லாம் நான் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா நீட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து தொடச்சி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்களாக்கி நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்கிறத வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா இதை வந்து எடுத்துக்கலாங்க. விளக்க நல்லா இந்த மாதிரிக்கு இப்போ சுத்தமாக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்களா 3 இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க லெமனை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த சாரை வந்து நல்லா இதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்களாக்கி நல்லா கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனாக்கி அதில் இருக்க ஈரப்பதத்தை வச்சே நம்ம வந்து அழகாக இதை வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரிக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 3ஐயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடலாங்க. இப்போ இதை பார்த்திங்களாக்கி நல்லா விளக்கில் இந்த மணிக்கு நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னாக்கி மங்குன்னு போட்டு கையை வச்சு தேய்க்கவே வேண்டாங்க. ஈஸியாக நம்ம இந்த மணிக்கு லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டாலே போதுங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க லெமனை வந்து அப்படியே லைட்டாக இந்த மணி தேய்ச்சி விட்டுக்கிட்டேங்க. லெமனை வச்சே நான் இந்த மணிக்கு விளக்கில் வந்து தேய்ச்சிக்கிட்டேன். பார்த்திங்களாலே தெரியும் எந்த அளவுக்கு அப்படி லைட்டாக நம்ம தேய்க்கையுமே அந்த நிறம் எல்லாம் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத. எப்படி எவ்வளோ நாள்பட்ட பித்தளை பாத்திரம் ரொம்ப கருப்பாக இருந்தாலுமே சரிங்க, இந்த மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அதிகமாக கை வச்சு கை வலிக்க தேய்க்கணுங்க அவசியமே இருக்காது. இப்போ பார்த்திங்களா விளக்கில் எப்படி எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்குது அப்படிங்கிறத. லைட்டாக தான் தேய்ச்சி விட்ருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது, புது விளக்கு மாதிரிக்கே. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிக்கு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரிக்கு க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. பிடிச்சதுனாக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிக்கு இப்போ பித்தளை பாத்திரம் எல்லாமே எல்லோரும் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வீட்டிலே செம்பு பாத்திரம் பார்த்திங்களா, இந்த பூஜைக்கு வைக்கிற பாத்திரங்க, இதுவும் அப்படி தாங்க. எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். லைட்டாக அப்படி தேய்ச்சி கையை வச்சே தேய்ச்சாலே இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செம்பு பாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இதுக்கு வந்து நிறம் கொடுக்குதுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் இருந்ததுனாக்கி சூப்பராக நீங்கள் இந்த மாதிரிக்கே க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி பார்க்குறதுக்கு புதுசு மாதிரிக்கே இருக்குங்க. இந்த மாதிரிக்கு பாருங்கள், நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ தான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து புதுசு மாதிரிக்கே இருக்குது. நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரிக்கெலாம் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.